லக்னத்தை பொறுத்தளவுக்கு இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்க வந்து பிரயாணங்கள் ஜாஸ்தி. ஒரு விஷயத்தில் வந்து சாதிக்கணுங்கிற ஒரு வெறி வந்து இருக்கும். அவமானப்பட்டதில் வாலண்டியராக உட்காந்து பேச அவமானம் வாங்கிப்பாங்க. என்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஹாரோஸ்கோப் பார்க்க வந்தாங்க. ஹாரோஸ்கோப் பார்க்க வந்து அவங்க எனக்கு பெரிய அதிசயமாக போச்சு. நான் அவங்களோட ஜாதகத்தை ஃபஸ்ட்டு அவங்க பையனோட ஜாதகத்தை பார்த்தேன். அவங்களோட பார்த்து செக் பண்ணுன்ட்டேன். பையனோட ஜாதகத்தில் ஆயுள் ரீதியாக பாதிப்பு இருக்குன்னு. எப்படி பாதிக்கும் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு கேள்வி. நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன், இல்லை இப்படி இந்த மாதிரி பாதிக்கும்னா என்ன ஆகும், உயிரோடு இருப்பானா இல்லையா அப்படின்னாங்க. அதை கேட்குறதுக்கு ஒரு மனசு வேணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா நம்ம ஆயுள் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி அவங்க இன்னொரு செகண்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இறப்பானாங்கிறாங்க. பேசிகிட்டே அப்படியே கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அது கேட்கணும் அதாவது அதை அனுபவபூர்வமாக அந்த வழியை தானாக எடுத்துப்பாங்க. அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து அதை அனுபவித்து திருப்பி போவாங்க. இது அவங்கக்கிட்ட நிறையா இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப கஷ்டம் அவங்கக்கிட்ட. பெரிய ஆளாக மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோவில் ஏறி போய்ட்டு இருப்பாங்க, ஒரு ரேபிடோ புக் பண்ணி போய்ட்டுருப்பாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் அப்படி தள்ளி வருவாங்க அவங்கக்கிட்ட. இது வந்து கடகராசி தன்னை அறிந்து செய்கிறாங்களோ தன்னை அறியாமல் செய்கிறாங்களோ ராசியும் கடக லக்னத்துக்காரங்களும் இந்த குணத்தில் அவர்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும்.